அத்தியாயம் 68 மனித பெண்களை வைத்து கோப்லின் உருவாக்கும் உற்பத்தித் திட்டம். அறிக்கையைப் படித்ததும் எடிசா சிரித்தாள். இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஹண்டர்களை கையாள்வது ஒரு நல்ல நடவடிக்கையாக இருந்தது. நிலவரையை காத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு படையெடுக்கும் ஹண்டர்களை தடுப்பதே குறிக்கோளாக இருந்தது. அந்த வகையில் அனைவரும் தங்கள் கடமைகளை சிறப்பாகச் செய்தனர். ஹோலி நைட்டை கையாள பான்ஷியை பயன்படுத்தி எதிராளிகளை சிறைக்குள் இழுக்க முயற்சித்தது உண்மையிலேயே பயனுள்ளதாக இருந்தது. அதன் காரணமாக தற்போது 7 ஹண்டர்கள் பல்வேறு சலுகைகளுடன் பன்ஷியால் கட்டுப்படுத்தப்படுகிறார்கள். நன்றாக கையாளப்பட்டால் அவை அண்டர்களை ஹண்டர்களை கொண்ட ஒரு படையை கூட உருவாக்கக்கூடும். இரண்டாவதாக, ரெட்டட் ட்ரைப் நிலவரையை வழிநடத்தும் ஓர்க் ஸ்குவாலின் பதிலும் திருப்திகரமாக இருந்தது. அவர் தனது தடுத்து நிறுத்த முடியாத உந்துதலால் எதிரிகளை முறியடித்தார் என்று கூறப்படுகிறது. ஒரு போர்வீரனாக அத்தகைய உறுதியும் நம்பிக்கையும் அவசியம். அவர் தனது பாத்திரத்தை சிறப்பாகச் செய்தார். கடைசியாக ஸ்லிம்ஸ் முறையும் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. அறிக்கையின்படி அவர்கள் ஹண்டர்களை வெந்நீர் ஊற்றுகளுக்குள் கவர்ந்தனர். பன்ஷி ஒரு புனித வீரராக எதிரிகளை கவர்ந்தாலும் சேறு ஆதிகால ஆசைகளைத் தூண்டியது. சோர்வடைந்த மனதிற்கு ஓய்வெடுக்க ஒரு இடத்தைப் போல கவர்ச்சிகரமானது எதுவும் இல்லை. அது சேறு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு உத்தி. ஆனால் அதில் ஒரு பிரச்சனை இருந்தது. இதன் அர்த்தம் ஹண்டர்கள் யாரும் இல்லை என்பதுதானா? ஏற்கனவே பல ஹண்டர்கள் இறந்துவிட்டார்கள். நிறைய பேர் இறந்துவிட்டார்கள். நிச்சயமாக இது ஒரு முழுமையான துடைப்பம் அல்ல. சில ஹண்டர்கள் இன்னும் அருகில் சுற்றித் திரிந்து தப்பிக்க முயற்சிக்கிறார்கள். ஆனால் இந்த முறை இலக்கு அண்டர்களை நிறுத்துவது மட்டுமல்ல, இது 4 துணை நிலவரைகளை மதிப்பிடுவதாகும். அவற்றில் 2 மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளன, ஆனால் இன்னும் 2 மீதமுள்ளன. இருப்பினும் மற்ற நிலவரைகளை மதிப்பிடுவதற்கு போதுமான ஹண்டர்கள் எஞ்சியிருக்கிறார்களா என்பது தெளிவாகத் தெரியவில்லை. இன்னும் நிறைய ஹண்டர்களை அனுப்பச் சொல்ல வேண்டுமா? எடிசா யோசித்தாள். உண்மையில் இந்த ஹண்டர்கள் மலைத்தொடருக்கு வந்ததற்கு ஒரு தனி காரணம் இருந்தது. ஏனெனில் கருட இராச்சியத்தைச் சேர்ந்த பிரபுக்கள் ஒருதலை பட்சமாக அவர்களை வேலைக்கு அமர்த்தி கோரிக்கைகளை அவர்களிடம் ஒப்படைத்தனர். மேலும் அவர்கள் அரச கட்டளைகளை மீறி இரகசியமாக அவ்வாறு செய்தனர். இயற்கையாகவே இளவரசி எலெனா சம்பந்தப்பட்ட தரப்பினரை அடையாளம் காண்பதாக சபதம் செய்தார். ஆனால் எடிசா தலையிட்டார். இந்த வாய்ப்பை அவர்களால் தவறவிட முடியவில்லை, குறிப்பாக அவர்கள் தாங்களாகவே வந்ததால். தனது நிலவரை மற்றும் பிறவற்றின் குறைபாடுகளை அடையாளம் காண அவற்றைப் பயன்படுத்த எடிசா விரும்பினாள். ஆனால் அது வீண். ஹண்டர்களின் திறமைகள் மிகவும் குறைவாக இருப்பதாகத் தெரிகிறது. அவள் பெருமூச்சு விட்டு தன் நாக்கால் ஆவணங்களைத் தள்ளிவிட்டாள். பின்னர் அவள் தன் அருகில் இருந்த போத பிரபுவைப் பார்த்தாள். கோப்லின் பிரபு, உங்கள் அறிக்கையை நான் கவனமாகப் படித்தேன். காவல் பிரிவை நிறுவ ஹண்டர்கள் தேவை என்று நீங்கள் குறிப்பிட்டீர்கள், சரியா? எடிசாவின் அமைதியான வார்த்தைகள் போதத் தலைவனிடமிருந்து ஒரு தலையசைப்பைத் தூண்டின. ஆமாம், அது சரிதான், கேதெக். தலையசைத்தபடி போதப் பிரபு நீண்ட ஒன்றை மீட்டெடுத்தார். அது ஒரு மானா துப்பாக்கி. இந்த மானா துப்பாக்கியை முதலில் போத பிரபுவிடம் கொடுத்தது எடிசாதான். இந்த ஆயுதத்தையும் எடிசா பெற்றிருந்தார். அது பூமியில் அவர்களின் முதல் சந்திப்பின் போது அஸ்மோவிடமிருந்து கிடைத்த பரிசு. மானா துப்பாக்கி. இது பூமியில் வேட்டைக்காரர்களால் பயன்படுத்தப்படும் ஒரு ஆயுதம். ஹண்டர்கள் அல்லது கூலிப்படையினர் பயன்படுத்தும் குறுக்கு வில்களைப் போன்றது. ஆனால் மானா நிரப்பப்பட்டால் அதை எளிதாக சுட முடியும் என்ற வித்தியாசத்துடன். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், போதுமான மானா இருக்கும் வரை அது எண்ணற்ற முறை சுடக்கூடிய ஒரு ஆயுதம். மேலும் இயற்கையாகவே மானா தரம் அதிகமாக இருந்தால் அதன் சக்தி அதிகரிக்கிறது. எனவே இதுதான் விஷயம். மானா துப்பாக்கியை எடுத்தபடி எடிசா சொன்னாள். மானா துப்பாக்கியை பிடித்துக்கொண்டு அவள் உடனடியாக மானாவை அதற்குள் செலுத்தினாள். எடிசாவின் மாயாஜாலத் திறன்தரத்தில் இருந்தது. எடிசா மானாவை மானா துப்பாக்கியில் செலுத்தினால் மிகப்பெரிய சக்தி உருவாகும் என்பது ஏற்கனவே பரிசோதிக்கப்பட்டது. இந்த உண்மையை அறிந்த எடிசா பூத பிரபுக்களின் மானா துப்பாக்கியை தனிப்பட்ட முறையில் ரீசார்ஜ் செய்தார். சக்தி குறைவாக இருந்தால் ஆயுதத்தின் அர்த்தம் மறைந்துவிடும். ஆனால் இதை ஒவ்வொரு முறையும் செய்ய முடியாது. எனவே
அவள் வேறொரு வழியைக் கருத்தில் கொண்டாள். அது பூதங்கள் தாங்களாகவே மானா துப்பாக்கியை ரீசார்ஜ் செய்ய அதிகாரம் அளிக்கும் ஒரு முறையாகும். மானா துப்பாக்கியின் சக்தியை அதிகபட்சமாக பயன்படுத்த முடியவில்லை. இறுதியில் இதை தீர்க்க ஒரு திருப்புமுனை தேவைப்பட்டது. அந்த நோக்கத்திற்காகவே பூதப்பிரபு அதை முன்மொழிந்தார். இது ஹண்டர்களை பயன்படுத்தி அரைபூதங்களின் பெருமளவிலான உற்பத்தியாகும். மானா துப்பாக்கிகளைப் பயன்படுத்தி ஒரு காவல் பிரிவை உருவாக்குவதே இதன் நோக்கமாக இருந்தது. அரை கோப்ளின்கள் உண்மையில் கலப்பு இரத்தம் கொண்ட கோப்ளின்கள், தூய பரம்பரை அல்ல. இங்கே இது மனித இரத்தம் கலந்ததாகக் காணப்படுகிறது. எடிசா இதை எதிர்மறையாக பார்க்கவில்லை. ஆரம்பத்தில் மனிதப் பெண்களை பூதங்களுக்கு கொடுத்தது அவள்தானே. தற்செயலாக அந்த பெண்ணும் மானாவை வைத்திருந்தது. இன்னும் சிறிது நேரம் கொடுத்தால் முதல் குழந்தை பிறக்கும். பேசுவதற்கு முன்பு எடிசா தன் விரல்களால் மேசையை சில முறை தட்டினாள். தப்பிப் பிழைத்த எல்லா ஹண்டர்களையும் நான் பிடிப்பேன். அவர்களில் மன உறுதி உள்ள யாராவது இருந்தால் நன்றாக இருக்கும். வலுவான மன வலிமை கொண்ட பூதங்களை வளர்ப்பதே அரைபூதங்களின் நோக்கமாகும். இதன் நிகழ்தகவை அதிகரிக்க எதிரெதிர் மனிதர்களும் மானாவை வைத்திருக்க வேண்டும். வெறும் மானா மட்டுமல்ல, உயர்மட்ட மானாவும். நிலை உயர்ந்தால் அவர்களுக்கு இடையே பிறக்கும் அரைகோப்ளின்களின் மானா தரமும் அதிகமாக இருக்கும். இந்தச் சுழற்சியை மீண்டும் செய்வதன் மூலம் ஒருநாள் மானா வலிமை கொண்ட சக்திவாய்ந்த நபர்கள் பூதங்களிடையே பிறப்பார்கள். பின்னர் பூதங்களின் ஒட்டுமொத்த பலம் அதிகரிப்பது மட்டுமல்லாமல் பூத பிரபுக்களின் பாதுகாப்புப் பிரிவை நிறுவுவதும் எளிதாகிவிடும். இது இறுதியில் நிலவரையின் சக்தியையே மேம்படுத்துகிறது. நிலவரை வலுவாக வளரும்போது அது சந்தேகத்திற்கு இடமின்றி எஜமானர்களின் திட்டங்களை விரைவுபடுத்தும். இந்த எண்ணங்களை மனதில் கொண்டு எடிசா தன் இருக்கையிலிருந்து எழுந்தாள். பெரும்பாலான ஹண்டர்கள் ஏற்கனவே இறந்துவிட்டனர். அவர்களில் உயிர் பிழைத்தவர்கள் இருந்தபோதிலும் மற்ற நிலவரைகளின் சக்தியை மதிப்பிடுவதற்கு அவர்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைவாக இருந்தது. இறுதியில் எடிசா இந்த மதிப்பீட்டை இங்கேயே மடிக்க முடிவு செய்தார். இருப்பினும் உயிர் பிழைத்த ஹண்டர்களை வெறுமனே விட்டுவிட அவளுக்கு எந்த எண்ணமும் இல்லை. ஒரு சிறந்த எஜமானரின் உலகில் அத்துமீறி நுழைந்ததற்கு அவர்கள் விலை கொடுக்க வேண்டும். மீதமுள்ள அனைவரையும் உயிருடன் பிடியுங்கள் என்று அவள் அறிவித்தாள். மீதமுள்ள ஹண்டர்களை பொருத்தமான முறையில் பயன்படுத்திக் கொள்ள அவள் திட்டமிட்டாள். இடம் இருந்தால் பான்ஷியை பயன்படுத்தி ஒரு முழு ஹண்டர் பிரிவையும் இயக்குவதுதான் கோப்ளின் லார்ஸின் திட்டம். என் எஜமானரே, நீங்கள் இன்னும் பரந்த பிரதேசங்களை ஆள விதிக்கப்பட்ட ஒரு சிறந்த மனிதர். அதை அடைய இன்னும் பல மூலோபாய அட்டைகள் தேவை. அனைவருக்கும் தெரியப்படுத்துங்கள். ஒரு காயம் கூட ஏற்படக்கூடாது. எடிசாவின் கட்டளைக்காகக் காத்திருந்த நிழல் மறைந்தது. இப்போது அவளுடைய உத்தரவுகள் அந்த பிரதேசத்தில் உள்ள அனைவருக்கும் தெரிவிக்கப்படும். பூத பிரபுவை இழுத்துச் சென்றவுடன் எடிசா மெதுவாக நிலவரையிலிருந்து வெளியே வந்தாள். நரியலும் ஈசனும் காட்டைக் கடந்து சென்று கொண்டிருந்தனர். அவர்களின் மூச்சு கனமாக இருந்தது. ஆனால் அவர்களால் இங்கே நிறுத்த முடியவில்லை. நாம் இங்கிருந்து வெளியேற வேண்டும், எனவே தொடர்ந்து செல்லலாம். ஈசன் அவர்களை ஊக்குவித்தார், முன்னேற வலியுறுத்தினார். அவர்கள் ஏன் ஓடுகிறார்கள் என்பதில் குறிப்பாக சிறப்பு எதுவும் இல்லை. இந்த இடம் நரகமாக இருந்தது. இதைவிட பாதுகாப்பான இடம் வேறு எங்கும் இல்லை. சில நிமிடங்களுக்கு முன்பு அவர்கள் சேறு நிறைந்த நிலவரையில் இருந்தார்கள். ஒருவேளை அவர்கள் ஒரு கணம் தங்கள் பாதுகாப்பை கைவிட்டிருக்கலாம். சேறுகள் அவர்களை விருந்தோம்பலாக நடத்தியதால் அவர்கள் பாதுகாப்பாக உணர்ந்திருக்கலாம். வேறு வார்த்தைகளில் சொன்னால் அவர்கள் தங்கள் பாதுகாப்பை கைவிட்டனர். ஆனால் அது தவிர்க்க முடியாதது. எல்லாவற்றிற்கும் மேலாக தங்கள் தோழர் ஓர்க்குக்கு எதிரான போரில் பரிதாபமாக தோற்கடிக்கப்பட்டதை பார்த்தது அனைவரின் மன உறுதியையும் குலைத்துவிட்டது. மேலும் அவர்கள் தங்கள் வேண்டுகோளின் பேரில் புறப்பட்ட நேரத்தைக் கருத்தில் கொண்டு பல நாட்களாக அவர்களுக்கு சரியான ஓய்வு கிடைக்கவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஓய்வெடுக்க ஒரு இடத்தைக் கடந்து செல்லக்கூடிய ஒரு ஹண்டரை எங்கே கண்டுபிடிப்பது? மேலும் சேறுகள் கூட அவர்களுடன் நட்பாக இருந்ததால் அவர்கள் அனைவரும் நிம்மதியாக இருந்தனர். ஆனால் உண்மையில் அவர்கள் நட்பாக இல்லை. இத்தகைய தீய முறைகளைப் பயன்படுத்துதல். அந்த சேறுகள் ஹண்டர்களை வெந்நீர் ஊற்றுகளுக்குத் தூண்டி ஒரே அடியில் அவர்களைத் துடைத்துவிட்டன. அவற்றின் சதை அமிலத்தில் கரையத் தொடங்கியது. அவர்கள் காட்டிய மகிழ்ச்சி மற்றும் மகிழ்ச்சியின் வெளிப்பாடுகள் உடனடியாக விரக்தி,
மற்றும் வேதனையின் அலறல்களால் மாற்றப்பட்டன. ஒரு நொடியில் அவர்களின் சதை உருகி எலும்புகள் மட்டுமே எஞ்சியிருந்தன. பெரும்பாலான ஹண்டர்கள் பயனற்ற மரணத்தை சந்தித்தனர். மீதமுள்ள ஹண்டர்கள் எல்லா திசைகளிலும் சிதறி ஓடிவிடத் தேர்ந்தெடுத்தனர். இந்த இடம் நரகம். அது ஒருபோதும் நுழையக்கூடாத இடம். அதனால்தான் எல்லோரும் அப்படி நினைத்தார்கள். ஒன்றாக இருப்பதை விட ஒருவருக்கொருவர் சிதறி ஓடிப்போவது உயிர் வாழும் வாய்ப்பை அதிகரிக்கிறது என்று கூறப்படுகிறது. அவர்கள் கமிஷனை ஏற்கவில்லை. கருட இராச்சியம் மற்றும் ஹண்டர் சங்கம் ஏன் நுழைவதை தடை செய்தன என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடிந்தது. மலைத்தொடரில் ஏதோ நிச்சயமாகத் தவறாக இருந்தது. இந்த எண்ணங்களுடன் ஈசன் தலையைத் தாழ்த்திக் கொண்டாள். இப்போதைக்கு முதலில் இந்த இடத்தை விட்டு வெளியேறுவது முன்னுரிமையாக இருந்தது. மற்ற எண்ணங்கள் மலைகளை விட்டு வெளியே வரும் வரை காத்திருக்கலாம். டோட் அவர்கள் அதைப் பற்றி யோசிக்கவே இல்லை. உயிர் வாழ்வதே முதன்மையானது. ஜேஜோ கொஞ்சம் ஓய்வெடுக்கலாம். நாரியல் மூச்சுத் திணறிக் கொண்டே தன் பாதையில் நின்றாள். அவள் தன்னை எல்லைக்குக் கொண்டு வந்ததாகத் தோன்றியது. ஆமா, அதை செய்வோம். தான் அதிகமாக ஓடிக்கொண்டிருப்பதை உணர்ந்த ஈசன் ஒப்புக்கொண்டாள். சிறிது ஓய்வு தேவைப்பட்டது. அவர்கள் அருகிலுள்ள மரத்தின் கீழ் பொருத்தமான இடத்தைக் கண்டுபிடித்து குடியேறினர். நான் இப்போது உயிர் பிழைக்கலாம் போலிருக்கிறது. ஈசன் முழுவதுமாக தரையில் படுத்துக் கொண்டாள். பின்னர் அவள் அமைதியாக மேலே பார்த்தாள். இருள் ஏற்கனவே கவிழ்ந்துவிட்டிருந்தது. காடு முழுவதும் அமைதி நிறைந்திருந்தது. எல்லா திசைகளிலும் கிளைகள் நீண்டு இருந்ததால் நிலவொளி கூட உள்ளே ஊடுருவ முடியவில்லை. நாம் உயிர் வாழ முடியும் என்று நினைக்கிறீர்களா? நரியல் பலவீனமாகப் பேசினார். ஈசன் உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. நீங்கள் எப்போதும் என்னை நான் இருப்பது போலவே ஏற்றுக்கொண்டீர்கள். நரியல் தொடர்ந்தார். அதனால் நான் எப்போதும் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். என் உண்மையான அடையாளத்தை அறிந்த பிறகும் நீங்கள் என்னை வித்தியாசமாக நடத்தியதில்லை. நரியல் தனது ஆழமாக அழுத்தப்பட்ட தொப்பியைக் கடத்தினாள். அவள் தொப்பியைக் கடத்தியதும் அவளுடைய தலைமுடி கீழே சரிந்தது. இதை இப்போது மட்டும் சொல்வதற்கு வருந்துகிறேன். இதுவரைக்கும் எனக்கு ரொம்ப வெட்கமாயிருந்துச்சு. தொப்பி கடத்தப்பட்டவுடன் அவளுடைய காதுகள் கவனத்தை ஈர்த்தன. அவளுடைய காதுகள் சாதாரண மனிதனுடையவை அல்ல. அவை நுனிகளில் கூர்மையாகவும் நேர்த்தியாகவும் இருந்தன. நரியல் அவள் தலைமுடியில் கையை ஓட்டிவிட்டு பின்னர் ஈசனுடன் பேசினாள். சரி, நான் சொல்ல வருவது என்னவென்றால், இந்த முறை நாம் எம் உடன் சேர்ந்து உயிர் பிழைத்தால். ஆமா, பேசிக் கொண்டிருந்த நாரியல் திடீரென்று மௌனமானார். விசித்திரமானது. அவளுக்கு அருகில் இருந்திருக்க வேண்டிய ஈசன் எங்கும் காணப்படவில்லை. அவள் மாயத்தால் மறைந்தது போல் மறைந்துவிட்டாள். ஈசன் எங்கே போனாய்? நாரியல் விரைவாகச் சுற்றிப் பார்த்தான். ஆனால் அவள் பார்த்ததெல்லாம் சுற்றிலும் இருள் மட்டுமே.